உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கிற திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் சான்றோர்களுக்கு விருது வழங்கல், மாணவர்களுக்கு பரிசளிப்பு என முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்து பல்வேறு பணிகளுக்கு இடையே தன்னுடைய சிறப்பான இலக்கிய பணியை, மொழி வளர்ச்சி பணியை தமிழகம் போற்ற சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய புதுக்கோட்டை எனும் தமிழ்கோட்டை தந்த மாண்புமிகு நீதி அரசர் பெருமைக்குரிய இரா சுரேஷ்குமார் அவர்களே, இந்த விழாவிற்கு நீதி அரசர் அவர்களது வருகை தனிப்பெரும் சிறப்பு. எப்படி என்றால், ஒரு சிறிய கிராமத்திற்கு வள்ளத்திரா கோட்டை என்ற ஒரு கிராமத்தில் அதை வளமான கோட்டையாக மாற்றிய ஒரு குடும்பத்தின் பாரம்பரிய பின்னணியில் ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு முறை இருக்கலாம். நேரடி மக்கள் தொடர்புடைய பதவி. அந்த பதவியில் எல்லோரையும் சிறப்பாக அவர்களை மேலாண்மைக்கு கொண்டு வருவது கடினமான பணி. ஆனால் 80 ஆண்டு காலம் நீதியரசரின் தாத்தா, அப்பா வள்ளத்திரா கோட்டையின் ஊராட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் என்றால், அந்த கிராமம் ஒரு முன்மாதிரி கிராமமாக, வளம் பொருந்திய கிராமமாக அமைந்திருப்பதும், இன்னொரு தாத்தா புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் 6 முறை மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்றால் அந்த பெருஞ்சிறப்பு. அவர் நீதியரசர் மட்டுமல்ல, பல மேடைகளில் அவர் ஆற்றுகிற உரை பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க உரையாக, கல்வெட்டில் பொறிக்கத்தக்க உரையாக அமைந்திருக்கிறார். அரங்கத்தில் நுழைந்தவுடன் அவர் நீதியரசர் என்ற நிலையை விட்டுவிட்டு தமிழ் ஆர்வலராக, சமூக ஆர்வலராக, மனிதநேய மாண்பினராக மாறிவிடுகிறார். இதையெல்லாம் விட தனிச்சிறப்பு அவருடைய சகோதரர் புதுக்கோட்டை திருக்குறள் பேரவை, புதுக்கோட்டை திருவருட்பேரவை, இன்ன பல சமூக அமைப்புகளில் சமூக பணியை, மொழி வளர்ச்சி பணியை, ஆன்மீக பணியை சிறப்புடன் ஆற்றுகிற அவரது சகோதரர் சம்பத்குமார் அவர்களை நாம் நன்கு அறிவோம். எல்லா வளர்ச்சி பணிகளிலும் அவர் இணைந்திருப்பார். அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்து தன்னிகரற்ற நீதித்துறையில் அற்புதமான தீர்ப்புகளை வழங்கி, இன்றைக்கு அதையும் தாண்டி மொழி வளர்ச்சி பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நீதி அரசர் அவர்களை உலக திருக்குறள் பேரவையின் வாயிலாக வரவேற்று பாராட்டுகிறோம். அதை போல இங்கே அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அருகே ஒரு மதுக்கடை வருகிறது. பள்ளிக்கு அருகே மதுக்கடை வரப்போகிறது. மாணவர்களும் பெற்றோர்களும் கவலையோடு பள்ளி தாளாளரிடம் முறையிடுகிறார்கள். பள்ளி நிர்வாகம் நம்மிடம் கூறியது, முயன்று பார்ப்போமே என்று தொலைபேசியில் அப்போதைய தேனி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவரிடம் தொடர்பு கொண்டோம். ஐயா, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் மதுக்கடை வருது, பிள்ளைங்க படிக்கணும், அவ்வளவுதான், அடுத்த நொடி உடனே நிறைவேற்றுகிறேன், அந்த மதுக்கடை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்று சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் என்றால், இப்போது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக இருக்கிற KV பிரபாகரன் அவர்கள், KV முரளிதரன் அவர்கள். இப்போது இந்து சமய அறநிலையத்துறையில் கடந்த 2 ஆண்டுகளாக அவரோடு இணைந்து நாம் பணி செய்திருக்கிறோம். அற்புதமாக துறையின் பணிகளை சிறப்பாக மேலாண்மை செய்கிறார். அந்த வகையில் அவர் இந்த விழாவிற்கு நம் பேச்சை அல்ல, நீதியரசரின் பேச்சை கேட்க ஆர்வமாய் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று பாராட்டுகிறோம். உலக திருக்குறள் பேரவை, அதிலும் சென்னை கடந்த வாரம் வெள்ளத்தை சந்தித்து அதிலிருந்து மீண்ட நிலையில் நாங்கள் சோர்வடைய மாட்டோம் என்று திருக்குறள் பணியை எடுத்துச் செல்வது மிகுந்த சிறப்புக்குரியது. பேராசிரியர் கஸ்தூரி ராஜா உடல் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் உள்ளம் தளராமல் பணி செய்கிறார். கடந்த வாரம் சென்னையில் முழுமையாக இருந்தோம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் இருக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாமா? இல்லை இல்லை,
நீதியரசர் இன்று தேதி கொடுத்திருக்கிறார், இன்றுதான் நடக்க வேண்டும் என்றார்கள். பரவாயில்லை என்று குன்றக்குடிக்கு போய்விட்டு அடுத்த நாளே திரும்பி சென்னைக்கு வந்துவிட்டோம். ஆக அந்த அளவிற்கு திருக்குறள் பேரவை ஆற்றுகிற பணிகள், கலைச்செழியன் செயலாளர் கலைச்செழியன் அவர்கள், இலக்கிய மாமணி வே ராமமூர்த்தி அவர்கள் அனைவரையுமே பாராட்டி, அதற்கு மேலாக இங்கே பாராட்டு பெறுகிற பெருமக்கள் பேராசிரியர் முனைவர் அரங்கராமலிங்கம், நம்முடைய கலைமாமணி செவாலியர் விஜி சந்தோஷம் அவர்கள், முனைவர் திருமதி சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்கள், மருத்துவர் ராம செல்வரங்கம் அவர்கள், கவிஞர் முகில்வண்ணன் அவர்கள் அனைவருமே இந்த அரங்கத்தில் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். திருக்குறள் சீர் பரவுவோர் விருது பெற இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் பாராட்டி மரபு கருதி சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மட்டிலா மகிழ்ச்சியும் மன நிறைவு. திருக்குறள் பேரவை அன்பர்கள் அறிந்ததுதான், திருக்குறள் பேரவையில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக திருக்குறள் தொண்டை ஆற்றி வருகிற நம்முடைய திருக்குறள் பேரவையில் இன்றைக்கு திருக்குறளை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல தேவையில்லை. கடைசியில் இருப்பவர்கள் சற்று அமைதியாக இருந்தால் அரங்கத்திற்கு மிகவும் இயல்பாக செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். பழந்தமிழகத்தில் சங்க காலத்தில் எவருக்குமே கிடைக்காத அரிய நெல்லிக்கனியை அதியன் அவ்வைக்கு தந்தான். எதற்காக? அந்த அருந்தமிழ் மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு. தனக்கு கிடைத்த நெல்லிக்கனிதான் தனக்கு சாவை மரணத்தை ஒத்தி போடுகிற மாமருந்து. அதை தான் உண்ண விரும்பாமல் தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு ஏன் அதியன் தந்தான்? அந்த தமிழ் மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கல்ல, அருமை தமிழ் மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தந்தான். இங்கேதான் நம்முடைய தமிழ் மொழி மன்னர்களால் போற்றப்பட்டது, புரவலர்களால் புறக்கப்பட்டது. அங்கிருந்து வருகிறோம் 7ஆம் நூற்றாண்டு. மதுரையிலே ஒரு பெரிய போராட்டம், யாருக்கும் யாருக்குமான போராட்டம். அது ஒரு பெரிய வழக்கு. புகழ்பெற்ற வழக்கறிஞர் OM பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இருக்கிறது. ஒரு முறை ஞானசம்பந்த பெருமான், மறுமுனையிலே சமணர்கள். இந்த போராட்டத்தில் வெற்றி யாருக்கு? இந்த போராட்டத்தின் வெற்றி திருஞான சம்பந்த பெருமானுக்கு என்று சேக்கிழார் சொல்லவில்லை. இந்த போராட்டத்தின் வெற்றி சைவத்தின் வெற்றி என்றோ இந்து சமயத்தின் வெற்றி என்றோ சேக்கிழார் அறிவிக்கவில்லை. அவரது அறிவிப்பு செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெல்ல இருக்கிறது. எது தமிழ் வழக்கு? தமிழ் வழக்கு என்பது எழுத்துக்களின் சேர்க்கை அல்ல, சொற்களின் கூட்டல் அல்ல. பிற மொழிக்கும் தமிழுக்கும் இருக்கிற தனிச்சிறப்பு, பிற மொழிகள் மொழி இலக்கணம் பேசியது, தமிழ் மட்டுமேதான் வாழ்க்கை இலக்கணம் பேசியது. அகமென்றும் புறமென்றும் பகுத்து பார்த்த மொழி, காயப்பட்ட மொழி, சேதப்பட்ட மொழி, ஒதுக்கப்பட்ட மொழி, புறந்தள்ளப்பட்ட மொழி. இன்றைக்கு செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? மொழி நூல் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், செம்மொழித்தன்மை ஒரு மொழிக்கு இருக்கிறது என்றால் அந்த மொழிக்கு ஒரு 11 பண்புகள் இருக்க வேண்டும். தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, மொழி கோட்பாடுகள் என்று பட்டியலிடுவார்கள். அதிலே ஒரு மொழிக்கு இலக்கிய வளம் இருக்கிறது என்ற பெருமையை தேடி தந்தது சங்க இலக்கியமாகிய தேனார் தீந்தமிழ் திருக்குறள் தான். ஆக ஒரு பண்பாட்டு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய பெருமை ஒரு மொழிக்கு இருக்குமே, ஆனால் அது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அந்த நிலையிலிருந்து வருகிறோம். 7ஆம் நூற்றாண்டு ஆலய வாசம் செய்த அருந்தமிழ். 20ஆம் நூற்றாண்டு வருகிறது, தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. கஞ்சி குடிப்பதற்கிறார், அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லார்.
பஞ்சமோ பஞ்சம் என்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்தனை தீர்க்கவோர் வழி இல்லையோ என்று அடிமைப்பட்டு கிடந்த பாரதத்தில், இந்திய திருநாட்டில் வினாக்குறியை போல வளைந்து கிடந்த மக்களை வியப்புக்குறியாக மாற்றிக்காட்ட யார் இருக்கிறார்கள் என்ற போது, காலம் காத்து கிடந்த போதுதான் பாட்டுக்குரு புலவன் பாரதி வருகிறான். தன் தமிழை ஆகுதி பொருளாக இந்திய தேசத்தின் விடுதலைக்கு அர்ப்பணிக்கிறான். தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றுதான், தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றுதான் என்று புலவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது, பண்டிதர்கள் பகர்ந்து கொண்டிருந்த போது, என் தமிழில் உள்ள அத்தனை எழுத்துக்களும் வெள்ளையருக்கு எதிரான ஆயுத எழுத்துக்கள் என்று மாற்றி காட்டியவன் பாரதி. தன் மீசையில் கூட வெள்ளை வந்துவிடக் கூடாது என்று வெகு சீக்கிரம் நம்மிடமிருந்து விடை பெற்றவன். அவன் காலத்திலே தமிழ் இந்திய தேசத்தின் விடுதலைக்கு தன்னை ஆகுதி பொருளாக அர்ப்பணித்துக் கொண்டது. பாரதியை தொடர்ந்து பாரதியின் தாசன் வருகிறான். ஏட்டை எடுக்கின்றான். கவிதை ஒன்றை வரைந்திட துடிக்கிறான். பாடுபொருள்கள் பல படையெடுத்து வருகிறது. எதை பாடுவது, எதை விடுவது? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுது என்று சொன்னது வான். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் திட்டுக என்றுரைக்கும். பசுந்தொகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதில் மேற்றுசையில் வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வீரர்கள் வருவார்கள், எங்கள் வெற்றி தோள்களை பாடுங்கள் என்பார்கள். பெண்கள் வருவார்கள், எங்கள் உயிரென்பினை சித்திரம் செய்க என்பார்கள். ஆனால் இவையெல்லாம் புரட்சி கவிஞரின் கவிதையின் கருப்பொருளாக அமையவில்லை. இத்தனை பாடுபொருள்கள் படையெடுத்த போதும் எந்த பாடுபொருளும் புரட்சி கவிஞரின் கவிதையின் கருப்பொருளாக அமையவில்லை. அதற்கு மாறாக புரட்சி கவிஞர் துன்பப்படுவார், துயரப்படுவார், அழுவார். எதற்காக? என் தமிழ் மக்கள் உறங்கி கிடக்கிறார்கள். ஏன் இந்த தமிழ் மக்கள் உறங்கி கிடக்கிறார்கள்? வயல்வெளிகளில், தொழிற்சாலைகளில் உழைத்து களைத்து சலித்து போய் உறங்கி கிடக்கிறார்களா? இந்த தமிழ் மக்களின் உறக்கம் உடல் சார்ந்ததா? இல்லை, உயிர் சார்ந்தது, அறிவு சார்ந்தது. அறியாமையால் உறங்கி கிடக்கிறார்கள். இந்த அறியாமையை அகற்ற வேண்டுமே, அதற்கு என்ன தீர்வு? கல்லாமையை கருவறுக்க வேண்டுமே, அதற்கு என்ன வழி? ஒற்றை வரியில் உரத்துச் சொல்வார் புரட்சி கவிஞர், இன்ப தமிழ்கல்வி. இன்ப தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும் என்று சொல்வார். இதுதான் நம் தமிழ் மொழி நடந்து வந்த தடம். அரண்மனை வாசம் செய்த தமிழ், ஆலய வாசம் செய்த அருந்தமிழ், நாட்டு விடுதலைக்கு தன்னை தாரை வார்த்த தமிழ், கடைக்கோடி மனிதனின் பந்தியில் பரிமாறப்பட்ட புரட்சி கவிஞரின் தமிழ். இந்த எல்லைகளை தாண்டி பார்க்கிற போதுதான் எந்த தனி மனிதனுக்கும் துதிபாடாமல், எந்த சமயத்தின் அடையாளத்தையும் பூசிக்கொள்ளாமல், எந்த அரசுக்கும் வெண்சாமரம் வீசாமல் உலக மானுடத்தை பற்றி மட்டுமே பாடிய ஒரு நூல் இருக்குமே, ஆனால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். எத்தனை சந்தேகங்கள்! செல்போன்கள் வந்துவிட்டது. நாம் செல்போன்களை வைத்துக்கொண்டு நகர்த்திக் கொண்டே இருக்கிறோம். அரங்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லத்தில் இருந்தாலும் சரி, விமானத்தில் பறந்தாலும் சரி, ரயிலில் இருந்தாலும் சரி, காரில் இருந்தாலும் சரி, செல்போனை நகர்த்தி கொண்டிருக்கிற நம் வாழ்வு நகர்ந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. பரபரப்பான வாழ்க்கை. ஒரு காலத்தில் தந்தை சேவகன் வந்தால் அலறி அழுவோம், ஏதோ இழவு செய்தி வந்திருக்கிறது, துயரச் செய்தி வந்திருக்கிறது என்று. இப்போது அப்படியல்ல. நிறைய துயரச் செய்திகள் கையடக்க தொலைபேசியில் வந்து விடுகிறது. அதனால் மனம் பரபரப்பாய் இருக்கிறது, பதட்டமாய் இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன தமிழன் அண்டங்களும் கண்டங்களும் விரிந்து பறந்து கிடந்த காலத்தில், செல்போன்களும் சின்னத்திரைகளும் இணையதளங்களும் இல்லாத காலத்தில் உரத்து சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. இன்று நிலைமை என்ன?
இத்தனை நிலைப்பாட்டிலும் நம் ஐயங்கள் தீர்க்கவில்லை, சந்தேகங்கள் முடிந்த பாடில்லை. இதற்கு என்ன தீர்வு? ஒற்றை தீர்வை உரத்து சொன்னார் திருவள்ளுவர். என்ன சொன்னார்? உனக்கு எவ்வளவு சந்தேகம் வேண்டுமானாலும் வரட்டும், எவ்வளவு ஐயங்கள் வேண்டுமானாலும் வரட்டும், அதற்கு என்ன வழி, அதற்கு என்ன தீர்வு? ஒற்றை தீர்வு. மனித குலமே, உன் சிக்கல்களுக்கு தீர்வு கற்பது ஒன்றுதான். கற்க, கசடர கற்க, கற்றதன் வழியில் நிற்க என்று உரத்து சொன்னார். கற்பது ஒன்றுதான் மனித குலத்தின் சிக்கல்களின் தீர்வு என்று உரத்து சொன்னார். எப்போதும் திருவள்ளுவர் நெகிழ்ந்துதான் பேசுவார், மகிழ்ந்துதான் பேசுவார், அமைதியாகத்தான் பேசுவார், அன்பாகத்தான் பேசுவார், ஆதரவாக நம் தோளில் தட்டி பேசுவார். ஆனால் துணிந்து உயர்த்தி பேசுவது இந்த இடத்தில்தான், கற்க என்று ஆணையிட்டு சொல்வதில்தான். இது அரசின் ஆணை அல்ல, ஆண்டவனின் ஆணை அல்ல, சதாசர்வகாலமும் மனித குலத்தின் மேன்மைக்காக சிந்தித்த ஒரு தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசனமான சிந்தனைகள். கற்றதன் வழியில் நிற்க. கற்றதன் வழியில் நிற்பதென்றால் நம் மாணவர்கள் இருக்கைக்கு மேலே எழுந்து நின்று நிற்பதுதான் கற்றதின் வழியில் நிற்ப என்று நினைக்கிறார்கள். அதுவா? ஒரு கிராமத்தில் ஆடு மேய்ப்பவன் செம்மறியாட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டே போகிறான். அவனை பார்த்து ஒரு படித்த இளைஞன், கையில் கணினியோடு இயங்குகிற இளைஞன், மடிக்கணினி லேப்டாப்போடு இயங்குகிற இளைஞன், அவரை பார்த்து கேட்கிறான், செம்மறியாடு மேய்க்கிறவன் பார்த்தியாப்பா, அவன் மந்தையில் எவ்வளவு ஆடு இருக்கு? அவன் அதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை. கேட்ட கேள்வியை கண்டுக்கிறாம அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தான், விடலை. அப்போ உனக்கு கணக்கு தெரியல கூட, அந்த கணக்கை நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன், அப்படி சொல்லி தந்தேன்னா நீ எனக்கு ஒரு ஆட்டை தரணும். இப்பயும் ஆடு மேய்க்கிறவன் எந்த பதிலும் சொல்லலை. தொடர்ந்து அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தான், விடலை. இவன், நீ கணக்கு தெரியாம இருக்க, இப்ப நான் உனக்கு கணக்கு சொல்றேன். மடிக்கணினி எடுத்தான், இயக்கினான், அந்த இடத்தின் வரைபடத்தை வட்டமிட்டான், ஆட்டு மந்தையை வட்டமிட்டான். ஒரு துண்டு சீட்டு வெளியே வந்தது. 1232 ஆடுகள் என்று சீட்டு வந்துச்சு. இப்போ ஆடு மேய்க்கிறவன்ட்ட சொன்ன அந்த படித்த இளைஞன், கணினி இளைஞன் சொன்னான், அப்பா உன் மந்தையில் 1632 ஆடு இருக்கு, சரியா? கணக்கை சரியா? இப்பவும் அவன் அதை பத்தி கண்டுக்கறல. கணக்கை நான் சரியா சொல்லிட்டேன், அதுக்கு பரிசா நான் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போறேன்னு ஒரு ஆட்டை தூக்கி தோல்ல போட்டான். கணினி படித்த இளைஞன் இப்பதான் ஆடு மேய்க்கிறவன் பேசினான், தம்பி கொஞ்சம் நில்லுங்க, என் ஆட்டுக்கணக்கு எனக்கு தெரியும், என்னைய தூக்கத்தில் தட்டி கட்டாலும் சொல்லுவேன். ஒரு ஆடு காணாமல் போனால் என் தூக்கம் தொலைந்து போகும், என் பசி பறந்து போகும். ஆடு கிடைத்தால்தான் நான் பசியாறுவேன், உறங்குவேன். அந்த கணக்குக்கு இந்த மடிக்கணினிலாம் வேண்டாப்பா, என் உயிரோடு உணர்வோடு கலந்த கணக்கு அது, என் நாட்டு கணக்குன்னா. கொஞ்சம் நில்லு, நீ இப்போ ஒரு ஆட்டை தோல்ல தூக்கி போட்டிருக்கியே, அது ஆடு இல்லப்பா, நான் வளர்க்கிற நாய்க்குட்டி, அதை கீழே இறக்கி விடுறான். ஆட்டுக்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாமல் கணினியில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற இளைய தலைமுறையாகத்தான் நாம் இருக்கிறோம். கற்றதன் வழியில் நின்றால் என்பது, நிற்க என்றால் எப்படி நிற்பது? ஒரு 17 வயது பெண், வள்ளியம்மை என்ற பெண், தென்னாப்பிரிக்காவில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் பங்கேற்கிறாள். எதற்கான போராட்டம்? இந்தியர்களின் திருமண சட்டம் செல்லாது என்று தென்னாப்பிரிக்க அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுது. அந்த சட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் தென்னாப்பிரிக்காவில் தமிழர்கள் மட்டும்தான். அதிலே ஒரு 17 வயது பெண் வள்ளியம்மை, +1 படிக்கிற வயசு, சிறையில் அடைத்து விட்டார்கள். குற்றுயிரும் கொலை உயிருமாக ஜமுக்காலத்தில் மடித்து அவளை சுருட்டி காந்தியடிகள் கையில் கொடுக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் ஒரு இளம் வழக்கறிஞரா போனார், ஜூனியர் போய் கேட்டான், ஒரு கேஸுக்கு போனவர். ஆனால் தென்னாப்பிரிக்காவிலேயே 22 ஆண்டு காலம் தங்க நேரிட்டது. அந்த மக்களின் வாழ்க்கை விடியலுக்கு இந்தியாவின் வரலாற்றை எழுதும் முன்பு தென்னாப்பிரிக்க மக்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிவிட்டு வந்தவர் மகாத்மா காந்தியடிகள். 17 வயசு பெண்ண ஜம்காலத்தில் சுருட்டி அவர் கையில கொடுத்தாங்க. கண்ணீர் விடுறார் காந்தியடிகள். உயிர் போகிற நிலையில் இருக்கிறாள் வள்ளியம்மை. ஜமுக்காலத்துக்குள் சுருண்டு கிடந்த அந்த மங்கையிடம் காதரிகை அழுது கொண்டே கேட்கிறார், வள்ளியம்மை, நீ சிறைக்கு போனதுக்கா வருத்தப்படுறியா? சாகிற தருவாயில் இருக்கிற அந்த பெண் பிரகாசமாய் சொல்கிறாள், கண்கள் பிரகாசிக்க சொல்கிறாள், ஒருபோதும் நான் மரணத்திற்கு அஞ்சவில்லை. இன்னொரு முறை எனக்கு சிறைக்கு செல்கிற சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கே செல்ல சித்தமாய் இருக்கிறேன்.
அங்கே என் உயிரை விடுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் உயிரை விட நான் தயாராக இருக்கிறேன் என்று காந்தியடிகளின் கைகளில் கண்களை மூடினாள். இப்போது காந்தியடிகள் சொல்லுகிறார், நான் ஒரு சாதாரண மோகன்தாஸ். என்னை யார் அகிம்சை போராளியாக மாற்றி காட்டினார்கள்? என்னை யார் சத்தியாகிரகியாக மாற்றி காட்டினார்கள்? என்னை அகிம்சை போராளியாக மாற்றி காட்டியவர்கள் தமிழர்கள் தான் என்று சத்தியம் செய்தார். அதனால்தான் தமிழர்களை பார்க்கிற போதெல்லாம் என் உறவுகள் என்ற உணர்வு நேரிடும். தமிழர்களை உறவுகளாய் நினைத்த காரணத்தால் தான் நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். தமிழை மட்டுமல்ல, திருக்குறளை நான் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். என் பணிச்சுமை காரணமாக திருக்குறளை நான் கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று வருத்தப்பட்டார். உங்களுக்கு பிடித்த ஒரு செயலை சொல்லுங்கள் என்றால் எப்போதும் காந்தியடிகள் மழலை மொழியில் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற குறளை மழலை மொழியில் சொல்வாராம். திருக்குறளை கற்றுத்தர ஆசிரியர் இல்லாத போது, தமிழை கற்றுத்தர ஆசிரியர் இல்லாத போது தென்னாப்பிரிக்காவில் அவரே தமிழாசிரியராக இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் திருக்குறளை நேசித்த பெருமக்களின் அடித்தளத்திலேதான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் அறம் பேசியது திருக்குறள். இல்லத்திலிருந்து பேசுகிற அறம் இல்லறம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொன்னார். அதை போல வாழ்க்கையை துறந்து போகிற அறம் துறவரம். அதற்கும் சரியான முகவரியை சொன்னார். நீ இல்லறத்தில் இருக்கிறாயா? இருந்து கொள். எப்படி இருக்க வேண்டும்? அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று வாழ வேண்டும். வந்தோரை வரவேற்று உபசரித்து வாழ வேண்டும். துறந்து வாழ விரும்புகிறாயா? உண்மையான துறவு நிலையில் வாழ வேண்டும். உன் முகவரிகளில் மாற்றம் இருக்கக்கூடாது. இல்லறத்து முகவரியில் இருந்து கொண்டு துறவரத்தில் வாழக்கூடாது. துறவரத்து முகவரியில் இருந்து கொண்டு இல்லறத்து வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி என்றால் எப்படி வாழ வேண்டும்? துறந்தார் பெருமைதனை எண்ணிக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று சொன்னார். ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு பிச்சைக்காரன் வரான். அம்மா சோறு போடுன்றான். அந்த வீட்டு அம்மா அந்த பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டாங்க. திண்ணையில கணவர் செய்தித்தாள் படிச்சாரு. லேசா நகை சிரிக்கிறார். பிச்சைக்காரனை பார்த்து பேப்பரை படிச்சுக்கிட்டே சிரிக்கிறார். அந்த பிச்சைக்காரன் சோறை வாங்கினா எதுக்க இருக்க மரத்தடிக்கு போனான். அங்க உட்காந்து சாப்பிட்டான். திரும்ப வந்தான். அம்மான்னு கூப்பிட்டான். அந்த அம்மா அப்பதான் வெளியே வந்தாங்க. ஏப்பா அப்பதான் நான் சாப்பாடு வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள ஏப்பா வந்தேன்? இல்லம்மா, நான் இப்ப சோறு வாங்க வரல. அப்ப எதுக்கு வந்த? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? இதை மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்லிட்டு போக வந்து. அம்மாவுக்கு வந்தது ஆத்திரம். என்ன பிச்சை எடுத்துட்டு ஏன் சாப்பாட்டை குறை சொல்றியா? இந்த பாரு, என் கணவர் நான் சமைச்சு போட்ட சாப்பாடு 30 வருஷமா எதுவுமே பேசாம சாப்பிட்றாரு. இப்ப பிச்சைக்காரன் சொன்னா, அம்மா அவர்தாம்மா சொன்னாரு, நான் சொல்ல முடியலப்பா, நீயாவது சொல்லிட்டு போ, என்கிட்ட 10 ரூபா கொடுத்தாரு பாருங்க. இதுதான் இல்லற வாழ்க்கை. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டும் சுகித்துக் கொண்டும் வாழ்வதுதான் வாழ்க்கை. எது இல்லறம்? திருவள்ளுவர் தெளிவாய் சொல்கிறார். இன்பத்தில், துன்பத்தில், சுகத்தில், துக்கத்தில், நன்மையில், தீமையில், வாழ்வில், தாழ்வில், ஏற்றத்தில், இரக்கத்தில், எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வது. சுகித்துக் கொண்டு வாழ்வது மட்டுமல்ல, சகித்துக் கொண்டு வாழ்வதும் தான் உண்மையான வாழ்வு. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், எது உண்மையான இல்லறம்? உடம்போடு உயிரிடை என்னவற்று அன்னம் அடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொன்னார். கணவன் மனைவியின் காதல் வாழ்க்கை என்பது அன்பு வாழ்க்கை மட்டுமல்ல, நட்பு வாழ்க்கை என்று சொன்னார். நட்பு என்பது ஒருவர் இன்னொருவருக்காக தியாகம் செய்வது. அந்த வாழ்க்கையின் அடித்தளத்தை பேசியதுதான் திருக்குறள். காலம் கருதி இன்றைக்கு நமது அரங்கத்திலே பாராட்டு பெறுகிற பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குடந்தையிலே ஒரு பள்ளிக்கூடம் தீப்பிடித்தது நண்பகல் வேளையிலே. இளம் பிஞ்சு மழலை மலர்கள் தணலில் தகித்து போனார்கள். நெருப்புக்குள் வெந்து கொண்டிருந்த அந்த மழலை மலர்களில் தாரணிகா என்ற ஒரு தங்க மழலை மலர் நெருப்பு வளையத்துக்குள் புகுந்து அந்த குழந்தைய சித்தப்பா தூக்குறார். அந்த குழந்தையின் சித்தப்பா மரணத்தின் கடைசி நொடியை எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தாரணிகா சித்தப்பாட்ட சொல்ல, சித்தப்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என் தோழிகள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெருப்புல கருகிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல அவங்கள காப்பாத்துங்க. கடைசி நொடியை எண்ணிக்கொண்டிருந்த தாரணிகா தன் தோழிகளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சித்தப்பாவின் மடியில் உயிர் விட்டாள்.
அன்றைக்கு ஆசிரியர்கள் கூட ஓடிப்போனார்கள். நெருப்பு வைத்த தேர்வில் மாணவர்கள் மரணத்தை பரிசாக பெற்று மனிதத்தின் உச்சத்துக்கே போனார்கள். எது கல்வி? எது கல்வியின் பாதை? எல்லா தாயும் 10 மாதம் சுமந்து உலகத்திற்கு வெளியே அனுப்புவது ஒரு விலங்கைத்தான். 10 மாதம் கழித்து வெளியே வருவது ஒரு விலங்குதான். அந்த விலங்கை எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் கல்வி. நாம் மருத்துவரை உருவாக்கலாம், பொறியாளரை உருவாக்கலாம், சட்ட வல்லுநரை உருவாக்கலாம், தொழில் முனைவோரை உருவாக்கலாம். அதையும் தாண்டி முதலில் நாம் மனிதர்களை உருவாக்க வேண்டும். மனிதர்களை உருவாக்குகிற திசைகள் தான் கல்வி உலகத்தின் பயணம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு வழக்கு, ராஜரத்தினம் என்பவர் வழக்கு போட்டிருந்தார். ராஜரத்தினம் என்ற அன்பர் ஒரு பொதுநல வழக்கு. எதுக்காக போட்டாரு? முன்பெல்லாம் நம் பள்ளிகளிலே நீதி போதனை இருந்தது, இப்ப இல்ல. அதனால என்னங்கய்யா, இப்ப இந்த 2 ஆண்டு 2011ஆம் ஆண்டு புள்ளி வர கணக்கு 2300 பேர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இவர்கள்லாம் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இவங்களுக்கு அறச்சிந்தனை தேவை. எல்லா துறைகளையும் படிக்கிறார்கள், அறம் சார்ந்த சிந்தனையை படிக்கவில்லை. வரலாறை படிக்கிறார்கள், சமூகவியலை படிக்கிறார்கள், கணிதத்தை படிக்கிறார்கள், ஆனால் அறம் சார்ந்த சிந்தனையை படிக்கவில்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு இந்த மாணவர்களுக்கு முழுவதுமே திருக்குறளை கற்றுத்தர ஏற்பாடு செய்ய வேண்டும். 3 பாலையும் 3 பாலையும் இவர்கள் கற்க வேண்டும். இதுதான் அவருடைய பொதுநல வழக்கு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் ஒரு அருமையான உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு? தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளும் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மாணவர்கள் கற்குமாறு தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அது அரசு செய்கிறதோ இல்லையோ, அந்த பணியை இன்றைக்கு உலக திருக்குறள் பேரவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நீதியரசர் தன்னுடைய பொன்னான நேரத்தை திருக்குறள் பேரவைக்காக செலவழித்து வருகை புரிந்ததற்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். காலம் கருதி சான்றோர் பெருமக்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, நம்முடைய விஜி சந்தோஷம் அவர்கள் இருக்கிறாங்க. உலக நாடுகள் பூரா திருவள்ளுவர் சிலை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு காலத்துல புத்தர் சிலை அனுப்புனாங்களோ அதுபோல திருவள்ளுவர் சிலையை இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கில் அயல் நாடுகளில் திருவள்ளுவர் சிலையை அனுப்பி மிகச்சிறந்த தமிழ் பணியை, திருக்குறள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற போது நமக்கு தோன்றுகிற சிந்தனை, ராக்பல்லர் என்ற ஒரு பெரிய கோடீஸ்வரர் விமானத்தை உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பார். பக்கத்துல இருந்து ஒரு இளைஞன் கேட்டான், ஐயா உங்களுக்கு இல்லாத பணமா? இந்த விமானத்தில் கூட நீங்க வேலை செய்யுமா, கொஞ்சம் ஓய்வெடுங்க. அவர் திரும்ப கேட்டார், தம்பி இந்த விமானம் எத்தனை அடி உயரத்தில் பறக்குது? 10,000 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். 10,000 அடி உயரத்திற்கு மேலே வந்து விட்டோம் என்று விமானம் ஓட்டி விமானத்தை நிறுத்தினா என்னப்பா ஆகும்? பைலட் விமானத்தை நிறுத்திட்டா என்ன ஆகும்? அவன் சொன்னா பெரிய விபத்து ஏற்படும், எல்லாருமே காணாம போயிடுவோம். 10,000 அடிக்கு மேலே வந்து பறக்கிற விமானத்தை விமானம் ஓட்டி நிறுத்தினால் நாம் அனைவருமே காணாமல் போவோம் என்றால், வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு வந்தாலும் இமைப்பொழுதும் சோர்விடாது பணி செய்தால்தான் நாமும் பிறருக்கு பயன்பட முடியும் என்று சொன்னார் ராஜ்பல். அதை போல அவர் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் தமிழுக்கும் திருக்குறளுக்கும் அவர் ஆற்றுகிற பணி பாராட்டுதலுக்குரியது. அதை போல பேராசிரியர் அரங்கராமலிங்கம் இப்போதான் 4 நாளைக்கு முன்னால மதுரையில சாலமன் பாப்பையா அவர்களின் மதுரை காட்சி நூலை வெளியிட்டு அற்புதமான உரையாற்றினார். அவருக்கு பேரே அரங்க ராமலிங்கம். ஏனென்றால் அரங்கத்தை அதிர வைக்கிற ராமலிங்கம், அனைவரையும் கட்டி போடுகிற ராமலிங்கம். தொடர் சொற்பொழிவு விடாம ஆற்றுவார். இப்ப நீங்க அவரை மட்டும் விட்டுருந்தீங்க, நான் யாருமே பேச வேணாம், மணிக்கணக்கு அவரே பேசிக்கிட்டு இருப்பார். ஆனா நம்மெல்லாம் இருக்கணும். அருமையான பேச்சாளர், சிறப்பான பேச்சாளர், அவரும் பாராட்டப்படுகிறார். அம்மையார் சாந்தகுமாரி சிவகடாட்சம் சில ஆண்டுகளுக்கு, 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை சந்திச்சாங்க. இவ்வளவு நூல், 17 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. பயண நூல்கள். உலகத்தை நம்மளாம் பயணம் பண்ணா சங்கடப்படுவோம். உலகம் முழுவதும் சுற்றி சுழன்று பயணம் செய்கிற அவர்கள் அந்த பயணத்தை எல்லாம் எல்லோரும் பயன்படத்தக்க வகையில் நூலாக மாற்றுவது அவர்கள் தனிச்சிறப்பு.
நான் உன் முன் தலை குனிந்தேன், அதனால் பலர் முன் தலை நிமிர்ந்தேன். நன்றி புத்தகமே நன்றி என்று புத்தகத்தை பற்றி சொல்வார். மிகப்பெரிய அறிவுஜீவிகள் மரணத்தின் கடைசி நொடி வரை வாசித்துக் கொண்டார். அண்ணா மரணப்படுக்கையில் வாசித்தார். சுவாமி விவேகானந்தர் மரணத்தின் கடைசி எல்லை வரை வாசித்துக் கொண்டிருந்தார். அனைத்து அறிவுஜீவிகளும் பகத்சிங்கை கடைசி நேரத்தில் அழைக்கிறார்கள் தூக்கு மேடைக்கு. கையில் ஒரு புத்தகத்தோட வர்றா, கொஞ்சம் பொறுப்பா, இந்த ஒரு சாப்டர் தான் இருக்கு, ஒரு அத்தியாயம் தான் இருக்கு, படிச்சுட்டு வர்றேன், முடிச்சிட்டு வரேன், வாழ்க்கை முடிவதற்குள் இந்த கடைசி அத்தியாயத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் என்றான். என் கடைசி அத்தியாயம் முடிவதற்குள் இந்த புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்தை வாசித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னவன் பகத்சிங் லெனினின் புரட்சி புத்தகத்தை வாசிக்கிட்டே வெளியே வர்றான். இப்படி வாசிப்பவர்கள் சுவாசித்தது தனக்காக மட்டுமல்ல, மனித குலத்தின் மேன்மைக்காக அவர்கள் சுவாசித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்பாளியை பாராட்டுகிறோம். அதை போல கவிஞர் முகில்வண்ணன் அவர்கள் சுயமரியாதைக்காரர், பிறருக்கு பயன்பெறத்தக்க வகையில் பணி செய்கிறவர், அரசு பணியை துறந்துவிட்டு இளைஞர்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் கணினி வரைகலை பணியை ஆற்றுகிறார். அதைவிட திருக்குறள் திருவிழாவை நடத்தார். திருக்குறளை கல்லூரியில் நடத்தலாம், பள்ளியில் நடத்தலாம், தெருவில் நடத்த முடியும் என்பதற்கு நிரூபித்தவர் நம்முடைய கவிஞர் முகில்வண்ணன் அவர்கள். திருக்குறள் திருவிழா என்று நடத்தி மக்களை கவர்ந்தவர். அதை போல இங்கே பாராட்டு பெறுகிற மற்றொருவர் ராம செல்வரங்கம் அவர்கள். அவரையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காலம் கருதி சுருக்கமாக திருக்குறள் காட்டுகிற பணி நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள். இங்க கூட ஐயா கருஞ்சட்டை போட்டவர் யாரு கேட்டாங்க, அருமையா புழல் சிறையில் பயிற்றுனராக இருக்கிறாராம், தமிழ் பயிற்றுனரா. பெரியார் அவர்களும் நம்முடைய மகா சன்னிதானமும் பயணிக்கிற போது உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் ஆன்மீக தலம், அவர் பகுத்தறிவு தலம். அப்ப மகா சன்னிதானம் சொல்லியிருக்காங்க, குன்றக்குடி அடிகள் பெருமான் மூத்தவர், உங்களுக்கு பிடித்த குறள் எது என்று பெரியார் கேட்கிறாங்க. குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கள். பொது வாழ்க்கைக்கு வந்தமா மானம் அவமானத்தை பார்க்க கூடாது. கல்லெறியும் விழும், சொல்லெறியும் விழும், மாலைகளும் விழும், பட்டாடைகளும் விழும், கற்களும் விழும், எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த திருக்குறள் சொல்வதற்கு மூலம் சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் இருக்கு. ஐயா ராமலிங்கம் அவர்கள் நல்லா சொல்லுவார், கேடும் மாக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பனும் புக்கவே நோக்குவர், வீடும் வேண்டா விரலி விளங்குவோர், சொர்க்கம் கிடைச்சா கூட வேண்டாம் என்று மறுதளித்து விட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணியாற்றுகிற தொண்டர்கள் தான் தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள், சமயத்திற்கும் தொண்டு செய்திருக்கிறார்கள். காலம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன், திருக்குறள் தான் தெளிவாய் சொல்கிறது எது அறம். 1000 வேள்விச்சாலைகளை நடத்தி அதன் கிடைக்கிற பலனை எதில் பெறலாம் திருவள்ளுவர் தெளிவாய் சொல்கிறார். அண்மையில் நடந்த போர்க்களம், உக்ரைன் ரஷ்யா போர்க்களம். அந்த போர்க்களத்திலே ஒரு சின்னஞ்சிறிய மலரை மலர் இடிபாடுகளுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறாள். தத்தி தத்தி தளிர்நடையிட்டு வருகிறாள் அந்த மலரை மலர். சுற்றிலும் கட்டடங்கள் தரைமட்டம், குடியிருப்புகள் காணாமல் போயிற்று, குடியிருந்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அந்த குழந்தையின் அப்பாவும் அம்மாவும் இறந்து விட்டார்கள். கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த அந்த குழந்தையை புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர் கேட்கிறார், பத்திரிகையாளர் இந்த குழந்தையை பார்த்து கேட்கிறாரு, ஆர் யூ ருஷ்யன், ஆர் யூ உக்ரைன், நீ ரஷ்யாவா உக்ரைனான்னு கேட்கிறார். அடுத்த கேள்வி அந்த குழந்தையை கேட்கிறார், ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ இஸ்லாம் என்று கேட்கிறார். நீ முஸ்லீமா கிறிஸ்தவரா என்று கேட்கிறார். அந்த குழந்தை ஒற்றை வரியில் சொன்னது ஐ எம் ஹங்கிரி என்று சொன்னது, நான் பசித்திருக்கிறேன் என்று சொன்னது. பசிக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, சமயம் இல்லை. அதனால்தான் நமக்கு கிடைத்த தீர்க்கதரிசி வள்ளல் பெருமான் சொன்னார், யாராயினும் எந்த தேசத்தவராயினும் எந்த நாட்டவராயினும் அவரின் பசித்தீயை அணைத்திடுக என்றார். அதைத்தான் தமிழகம் காலம் காலமாய் அன்னதான சாலைகளின் வாயிலாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் திருக்குறள் சொன்னது எது அறம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லோருக்கும் சமமாக கொடு, சரிசமமாக கொடு. ரேஷன் கடைகள் தோன்றும் முன்பு சம விநியோகத்தை அறிவித்தவர் திருவள்ளுவர். அதனாலதான் சொன்னார், பசித்தவன் எவனும் இருக்கக்கூடாது என்றுதான். எது கொலை, ஆயுதம் எடுத்து தாக்கினால் கொலை, அது கொலையின் பட்டியலில் வந்துவிடும்.
ஆனால் ஆயுதம் எடுத்து தாக்கினால் மட்டும் கொலை அல்ல, ஒருவனை பட்டினி போட்டு சாகடித்தாலும் அதுவும் கொலையின் பட்டியலில் சேரும் என்பதால் தான் திருவள்ளுவர் இந்த குறளை கொல்லாமை என்ற அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். ஆக நாம் தீர்க்கமாக சிந்தித்தால் காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய், கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய், மலைவழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்காய் வழிகாட்டுவதுதான் திருக்குறள் நெறி. அந்த நெறியை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கத்தான் அந்த நெறியை பரப்புகிற சான்றோர் பெருமக்களை உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை பாராட்டுவது மிக தேவையான பணி, சரியான பணி. அந்த பணியை பாராட்ட நீதி அரசர் அவர்களே வருகை புரிந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த தனிப்பெரும் சிறப்பு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களை பாராட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.